குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் இப்போது கடற்படையினரால் கடத்தல் காணாமல் செய்யப்பட்டவர் தொடர்பான விவரங்களை சேகரித்து அதனுக்கு அடுத்தபடியாக அந்த விசாரணையை கொண்டு செல்வதற்காக சில தகவல்களை திரட்டுகின்ற மிக முக்கியமான ஆரம்பகட்ட விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்திலே கடற்படையினரால் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் தொடர்புபட்டிருந்த பல விடயங்கள் தொடர்பான விசாரணைகளை செய்வதற்காக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சென்றபோது கடற்படை குழுவினரால் கண்காணிக்கப்பட்டதான கடற்படையில் இருக்கக்கூடிய புலனாய்வாளர்களால் கண்காணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தேறி இருக்கின்றது. 2009 ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் கடற்படையினரை வைத்துத்தான் அன்றைய ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச பல செயல்களை செய்ததாக குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அவன்காட்டாக இருக்கலாம், அதே போன்று ரவிராஜுடைய படுகொலையாக இருக்கலாம், ஏனைய பல பகுதிகளில் இடம்பெற்ற எகிலியகுடவினுடைய கடத்தலாக இருக்கலாம். இவ்வாறு பல செயல்களோடு கடற்படையினரை தொடர்புபடுத்தி இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், ஏனைய படையினரை வைத்து இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதில் பல சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அதனால் கடற்படையினரை ஒரு சாதகமான தளத்துக்கு பயன்படுத்தியதாகவும் தான் இப்போது இருக்கக்கூடிய விசாரணை செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது. விசாரிக்க சென்றவர்களை கடற்படையின் புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் பின்தொடர்ந்திருக்கின்றார்கள். இந்த பின்தொடர்ந்தவர்கள் தொடர்பான ஒரு தகவலை நீதிமன்றத்திற்கும் கவனத்திற்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். பருத்தித்துறைக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சென்ற போது அவர்களை 2 மோட்டார் சைக்கிளில் 4 பின்தொடர்ந்ததான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அந்த விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குறித்து இந்த குற்றச்சாட்டில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவர்களை பின்தொடர்வதற்கான அந்த உத்தரவை லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவர் தான் வழங்கியதாக, அந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை பின்தொடருமாறு கடற்படை புலனாய்வாளர்களை உத்தரவிட்டது லெப்டினன்ட் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, கடற்படையின் லெப்டினன்ட் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, கமாண்டர் தர அதிகாரி என்றுதான் இப்போது முதல் கட்ட விசாரணைகளில் தகவல் வெளியாகி இருக்கிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் இந்த தகவலை நீதிமன்றத்தின் கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், யாழ் மாவட்டமாக இருக்கலாம், அதாவது மன்னார் மாவட்டமாக இருக்கலாம், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், அதே போன்று திருகோணமலை மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களிலும் கடற்படையினருடைய அடாவடி அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது. வளமைக்கு மாறாக அளவுக்கு அதிகமாக